மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழ்ந்து வரும் மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுத்து சத்தியம் கொடுத்து சொன்ன வாக்கு பழிக்கும்படி சொன்ன என் அன்பு தெய்வமே, வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, மதுரை மாநகர், மதுரை அரசாளும் மீனாட்சி, அரிய காப்பி என்ன காமாட்சி. ஆமாம், மதுரை மாநகர், மதுரை மாநகர், மதுரை மாநகர், மதுரை மாநகர். அப்படியா? அப்படியா? ஆசிரியர் பணி செய்யக்கூடியவன் கால் ஒன்று வரலாம். முந்தி முந்தி விநாயகனே, உன்னுடைய வீட்டு எல்லைக்கு நான் போகிற வழியில் விநாயக பெருமான் வாராரா, எங்கடா இருக்காரு? அதான் முந்தி முந்தி விநாயகனேன்னு பாட்டு கேட்டுச்சு, அதான் பாடி பார்த்தேன். விநாயகர் இருக்காரா? கால் வந்துட்டு வா. அப்படியா? வாப்பா வா. ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தார்னு சொன்னால், அவன் படித்த கல்வி, அவன் பெற்ற ஞானம், அவன் பெற்ற அனுபவம், இவை எல்லாம் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குமே தவிர அது உலகத்துக்கு பளிச்சுன்னு வராது. அது குடத்தில் இட்ட விளக்கு போல. எப்படி இருக்கும்? குடத்துக்குள்ளே விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், யாருக்காவது ஒளி கொடுக்குமாடா? கொடுக்காது. ஆனால் அதே சனி பகவான் பார்க்காம குரு பகவான் பார்த்தாருன்னு சொன்னால் குன்றில் மேலிட்ட விளக்கு போல. குன்றின் மீது ஒரு பெரிய தீயை வச்சா எப்படி இருக்கும்? உலகம் முழுக்க பறந்து தெரியும். குன்றின் மேலிட்ட தீபம். நீ படிச்சிருப்பிய இல்லையா? இப்போ ஒன்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். உன்னுடைய கல்வி உயர்ந்த கல்வி, முனைவர் பட்டம் வாங்கியிருப்ப. நீ வாங்கியிருக்கியா? கால் வந்துட்டு வா. அப்படியா? இதுவரை 3 துறைகளில் நீ போய் வேலைக்கு ஜாயிண்ட் ஆகி பிரயோஜனம் இல்லாமகி இப்போ நீ கல்வித்துறையில் உட்கார்ந்துருக்க. உண்மையா இல்லையாடா? ஆனால் இந்த நிலைகளில் இருக்கும் பொழுது எனக்கு போதுமான இந்த வாழ்க்கையினுடைய பிறவியை நிறைவேற்றக்கூடிய வருமானத்தை இறைவன் எனக்கு கொடுக்கல. முன்னோர்கள் செய்த பாவமா, அல்லது நான் ஏதும் பிழைகள் செய்திருக்கனா, இல்லை பிரத்தியாரால் எதுவும் பொறாமைகளால் எதுவும் நடந்து என் வாழ்க்கை இப்படி அஸ்தமனமாக இருக்கா, இதுக்கு எனக்கு விளக்கமும் வேணும், எனக்கு வாழ்வில் ஒரு தொடக்கமும் வேணும்னு நீ கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. உலகத்தில் பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிச்சு தான் பணம் சேரணும்னு சொன்னால் இன்றைக்கி பணம் சேர்ந்துருக்கலாம் பெரிய புண்ணியவாதிகளா? இல்லை. என்ன பணமே இல்லாதவன் பகுத்தறிவு உடையவனாக இருக்கானே, அப்போ என்ன பாவம் செஞ்சவனாவன்? இல்லை. இந்த பணம் மட்டும் பாவ புண்ணியம் அறிந்து வரக்கூடியதே இல்லை. அதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்காங்க. அது அவன் திறமையும் அவன் விதிப்படியும் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. என்ன, அதனால் இதுக்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. நடைமுறையில் தான் பாவ புண்ணியத்தை பார்க்க வேண்டும். உன்னுடைய தாத்தனுடைய வழியில் ஒருவர் கண்ணு தெரியாதவர் இருந்தாராம். கேள்விப்பட்டிருக்கே நீ? அவர் நல்ல அறிவும் ஞானமும் படைத்தவர், பிரத்தியாரால் வணங்க தகுந்த ஒரு நல்ல மனிதன். ஆனால் அவர் செய்த ஒரு சில தர்மங்கள் இன்னைக்கு உன்னை படிக்க வச்சுது. அதுக்கு பின்பு வந்த மனிதர்களுடைய சில பாவ புண்ணியங்கள் இன்றைக்கி உன்னை முயற்சி பண்ணி முன்னேற முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. மாந்திரிகம் சொந்தமான குறைகள் இல்லை. இன்னும் சரியாக 3.25 மாதங்கள் வர சனி பகவானுடைய பார்வை உனக்கு இருக்குது. அந்த பார்வைக்கு பின்பு உனக்கு இதே இடத்துல சம்பளம் கூடுதலும் கிடைக்கும், உன்னுடைய கடன்களும் தீரும், ஒரு அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும். கால் வந்துட்டு வா. எல்லாம் சொல்லிட்டீங்களே கருப்பசாமி, நான் சுத்த பிரம்மச்சாரியாக வாழ்வதா அல்லது சம்சாரியாக இருப்பதான்னு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறேன். இப்போ உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் உன்னைய மாதிரியே பிஹெச்டி படித்த ஒரு பொண்ணு இருக்கிறா. ஆனால் அவள் பணக்காரனாக இல்லை, ஏழை வீட்டு பிள்ளையாகத்தான் இருக்கா, மெரிட்டில் பாஸ் ஆனவா. அவள் சேரப்புறா, அவள் ஒரு ப்ரொஃபஸர் ஆகுவான். சரியாடா? உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். வைகாசி வரை பொறுத்திருந்து என்னை பார் மகனே, தொடர்ந்து வா, வெற்றி அடைவாய். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அதே மதுரை மாநகர் தன் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னப்பா பொம்பளை பிள்ளைக்கு என்னடா? கால் விட்டு வா. அப்படியா? மதுரையில் காளியம்மன் ஃபேமஸ். ஆனால் உன் பக்கத்தில் மாரியம்மா வராள. மாரியம்மா இருக்காளா? கால் விட்டு வா.
வீரகாளி தான் மதுரையில் ஃபேமஸ்ஸு. ஆனால் இவன் பக்கத்தில் மாரியம்மா இருக்கா. என்னம்மா சொல்கிறே அப்படியா? வேண்டாம்னு சொல்லிடுறேன். மகனே, உன்னுடைய மனைவி வழியை சார்ந்த உறவினர்கள்ட்டிருந்து ஒரு வரன் வரும். அதை வேண்டாம்னு சொன்னோன்னா அவன் பிள்ளையுடைய வாழ்க்கை தப்பிச்சிடும். பிள்ளையுடைய வாழ்க்கை தப்பிச்சிடும். இப்போ 6-7 மாதங்களுக்குள்ளே 2 ஜாதகம் 3 ஜாதகங்கள் வந்துச்சு. ஆனால் பொருத்தம் இருக்குது, வீட்டுக்குள்ளே வார்த்தை பொருத்தம் இல்லை. புரியுதா? வார்த்தைக்கு சம்மதம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஜாதகம் சரியாக இருந்தால் வார்த்தை ஜாதகமாக இல்லை, வார்த்தை ஜாதகமாக இருந்தால் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. மனத்துக்குள்ளே வேறு ஏதோ குழப்பம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உன் மனத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. எங்கிருந்தாலும் வாழ்க இதயம் கனிந்து. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. குழப்பிருக்கா? பிள்ளையுடைய மனம் கொஞ்சம் பேதலிக்கப்பட்டிருக்குப்பா, மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சில நட்புகள் காரணம். அந்த நட்பை கலைந்து நல்லிணக்கத்தோட மாப்பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்து கல்யாணத்தை புகழோடு வாழ வச்சா போதும்லா? சரி, அப்படி வாழ வைக்கிறேன். பாண்டிமுனி கோயிலுக்கு போறியா? என்ன சொல்லிட்டு வந்தாங்க? போய் வணக்கம் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். சரி, கால் வந்துட்டு வா. வாப்பா. சரி, இவன் வெட்டுவானா? கடாய் வெட்டி சாப்பிடுவீங்களா நீங்கள்லாம்? பாண்டி கோயிலுக்கு கடாய் வெட்டிடு வா. அந்த சக்தி வந்து கேட்க எனக்கும் கிடாய்க்கும் தொடர்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தா கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தரேன், மனக்குழப்பம்லாம் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? ஒரு வாரம் கேட்டுக்கா. மனத்தை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிடுறேன். என் மேலே பார்த்தப்படு. ஒன்றும் இல்லை, பிள்ளைய உன் மனதுப்படி சம்மதிக்க வைக்கிறேன். கல்யாணத்தை நடத்தி தரேன், பணமும் அள்ளித்தாரேன். என்னை நினச்சிக்கா. ஆனந்தமாக சாப்பிடாமல் போயிடாத, சந்தோஷமாக இருப்போம். கர்மதாமி மெல்லேந்திரா மெல்லேந்திரா. அதே மதுரை மாநகர் வழக்கு பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வழக்கு. உன்னை என்னம்மா உனக்கு கோர்ட்டில் கேஸ் கிடக்காக்கா? கோர்ட்டில் கேஸ் கிடக்கா? உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ்? கால் வந்துட்டுவாங்க. கோர்ட்டில் கேஸ் இடுப்பு பிடிச்சி கேள்வியாடா? இன்னும் இடுப்பு பிடிச்சி கேள்வி. இன்னொரு தரம் என்ன வழக்கு கேட்டாங்க? கால் வந்துட்டுவாம்மா. யாரும்மா அவரு? யாருப்பா அது? நல்ல காற்றுல பூ வச்சுட்டான். என்னடா என்னைய சொல்லுதியோ? உன் பணத்தை யார்கிட்டையும் கொடுத்தியாமலா? வீடு பில்டிங் எழுப்புறது சம்மந்தமாக, பில்டிங் சம்மந்தமாக உங்களை யார் குழப்பம் பண்ணது? அதான் காற்றுல நல்லா பூ வச்சுட்டான். உங்களுக்கு டெபாசிட் எவ்வளோ தரணும்? கால் வந்துட்டு வா. கிங் கிங். அவங்க பாதையில் கேட்கணுயா, என் பாதையில் கேட்டால் எப்படி தெரியும்? உனக்கு தெரியும், பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்க. உடன் பிறந்தவர்களோடு உள்ள உபாதை உடையது யார்? கூட பிறந்தவங்களுக்கும் தனக்கும் மனதுக்குள்ளே சங்கடம் இருக்குன்னு காட்டுறது யார்? யாரே யாருக்கெல்லாம் சண்டை? பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்க. 100 ஆள் வராரு, யாருன்னு கேட்போம். ஒரியா மஞ்சள் சட்டையா? யாருப்பா அது? என்ன மஞ்சள் சட்டையா அது? ஆமாம், மஞ்சள் சட்டையே தான். சாமி மஞ்சள் சட்டைன்னு சொல்ல. யாருக்கு நின்று சொல்ல வேண்டும். யாருக்கெல்லாம் பிரச்சனை? நீங்கள் போங்க. உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைன்னு நான் கேட்டேன். உங்களுக்கு கூட பிறந்தவங்களால பிரச்சனையா? கால் வந்துட்டு வரலாம். புறப்பட்டு முந்திக்கிட்டு வரானே, பெரியதோ விஷயத்தை கேட்காம. தப்பு இல்லையா? இன்னொரு தரம் நீ நல்ல விடலை. சும்மா குறிஞ்சி எழுந்தா போதுமா? சாமிகிட்ட உள்ளத்தை கொடுக்க வேண்டாமா? என்ன ஆள்? எனக்கு மதுரை இல்லை. சரி ஐயா, உனக்கு மதுரை சிட்டி இல்லையாமலா? மதுரை சிட்டி சொந்த ஊர் அப்படியா? அப்போ இங்கே இன்றைக்கி இப்போ மதுரையில் எவ்வளோ காலமாக இருக்கிய? இந்த சொத்தெல்லாம் எங்கே கிடக்கு? சிவகங்கை பக்கத்தில். அந்த சொத்து சம்மந்தமாக தான் அந்த பிரச்சனை. சரிண்ணா? அதான் சொத்தை பார்க்கும்பொழுது அங்கே உரிமை காட்டுச்சு, நீ இங்கே மதுரையில் வந்து விடுதியேன்னு பார்த்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. தம்பி, இன்னும் நீ நல்ல விழலையா? நான் சொல்லுவேன், மன படபடப்பில்லாத சாமியை ஒழுங்காக கும்பிடுப்பா. வா உட்காரலாம்.
உன் சகோதரி வீட்டில் 3 பேர் இருந்து அந்த சொத்தை பங்கு வைக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சொத்து இருக்கிற இடத்துல ஒரு சிறு தேவதை தெய்வமும் இருக்கா. அதுக்கு சைடில் போய் பார்த்தேன், கொஞ்சம் தண்ணீர் கிடக்கிற புதர்கள் பகுதிகளும் இருக்கா. அந்த காலத்தில் அந்த பத்திரத்தில் மொத்தம் 1 2 3 4 பேருக்கு சொந்தம்னு அந்த பத்திரத்தில் உரிமை இருக்குது. அதில் ஒரு பங்குக்குரியவன் நீ. உன் பங்கில் பிரச்சனை இல்லாமல் பணம் வேணுமா இடம் வேணுமா உனக்கு? அப்படியா? நீ பிடிக்கிறது மாதிரி அவனும் இடம் வேணுமுங்களா? அப்போ என்ன செய்வேன் நீ? அது எப்படி? என் தாத்தன் சொத்தில் எனக்கு வேண்டாமா ராசா? சரி, காலில் வந்துட்டு வா. உன் பக்கத்தில் கொஞ்சம் அநியாயம் இருக்குது, பார்த்துக்கிடுவோம். கண்ணை முடிக்கலாம், வந்து உட்காரலாம். உட்காரப்பா. கர்மசாமிக்கு அங்கே 2 பேர் கொஞ்சம் பஞ்சாயத்துக்குரியவங்க வில்லவங்க பிடிச்சவங்களா இருக்கான். சரானா? அவங்கள கொஞ்சம் சரி பண்ணி இடத்த உனக்கு வாங்கி தரேன். அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுக்காமல் அந்த விஷயம் தீராது. தீர்த்து தரேன். பொறுமையாரு. 3 முறை என்னை வந்து பாரு. என்னை சாயங்காலம் பார்த்துட்டு போ. கர்மசாமிக்கு மதுரை மேலூர் எல்லை யாருப்பா? மேலூர் எல்லை. மேலூர்னா எங்கே? மேலூர் மதுரையெல்லாம் போய் உட்காருங்க. மேலூர் கும்பிட்டுவாங்க. மேலூர் யாரா இருக்கே? மேலூர் வாங்க. நீ கால் வந்துட்டப்பா. கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணன் நடை போட்டாடடி. என்னென்ன வேணும் உங்களுக்கு? என்னப்பா பிரச்சனை? எந்த ஊர் கம்பெனி? கால் வந்துட்டு வா. மதுரை மேலூரா? கொட்டாம்பட்டியா? மேலூரே தான். உட்கார்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய ட்ரஸ்ட் மூலமாகவும் ஒரு பெரிய ஃபண்டு வருது, அதில் நான் பங்கு வச்சு தந்துடுவேன் அப்படிங்கிற வார்த்தைகள், ஆசைவாச வார்த்தைகள்லாம் காட்டி உங்கள் பணமெல்லாம் வேஸ்ட் ஆகுச்சு. அதில் சில பேர்களை நீ இணங்கி விட்டு அவங்க பணமும் பறிபோய் ஓம் பணமும் பறிபோய் இன்றைக்கி வாங்கிய நபரை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி பேசினா அது கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. உண்மை தானே? கால் வந்துட்டு வா. அதனால் இந்த பிரச்சனையை முடித்து அந்த பணத்தை விடுதலையாக்கி தரணுமா? அந்த நிலைமைகளிலிருந்து லாக் ஆகாமல் உன்னை நான் காப்பாற்றுறேன். என்னை பார்த்துட்டு போ. கர்மசாமிக்கு அதே மேலூர் எல்லை. பிள்ளையை பற்றி காக்க வந்தது யார்? வாங்க. என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டு வரலாம். முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நீங்கள் யாரு? துணைவியார். இது யாரு? அப்படி சொல்லுங்க அண்ணா. உட்கார முடியாதாண்ணே? பக்கத்தில் வாங்க. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் ஊருக்குள்ளே போய் இறங்கினோடனே வலதுபுறத்தில் நான் கருப்பசாமி இருக்கேனா? அதுலேருந்து இடப்புறமாக போனால் பால் நிறைய வியாபாரம் ஆகுது. அது எங்கே இருக்குது? பால் பண்ணையா? பால் பண்ணை இருக்குது. இப்போ உன்னுடைய மகன் அவசியம் இல்லாமல் ராகு கேதுவுடைய பார்வையினால் லட்சங்களையெல்லாம் தாண்டி கடன்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கான். உண்மையா இல்லையா? ஆனால் செக்யூரிட்டியாக நம்முடைய சொத்துக்கள் கூட சிலது லாக் ஆகி பிரச்சனையாக இருக்குது. அதிலிருந்து மீளணும். அப்படி இல்லைன்னா நான் வாழ்வனா தாழ்வனான்னு எனக்கு தெரியாது, என்னையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் உள்ளமெல்லாம் இப்போ புண்பட்டு இருக்கு. உண்மையா இல்லையா மகளே? கால் வந்துட்டு வா. ஏய், கால் வந்துட்டு வரலாம். அதனால் அவன் நடத்துகிற தொழிலை நான் வளமாக்கி தரணும். இப்போ அதை நான் மீட்டதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னைய 3 முறை வந்து பார்க்கணும். பார்த்தா அந்த கடனையும் நீக்கிடுவேன், அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றியும் தந்து உங்களை காப்பாற்றி தந்துடுவேன். சரிண்ணா? இந்தாங்க செல்வாக்காரு, ஜெயிச்சு தரேன். இந்தா மகளே, பிறகு என்னைய பார்த்து போப்பா. இந்தா நல்லா இருப்பா, ஜெயிக்கலாம். கர்மசாமிக்கு
அதே மேலூர் எல்லை மெல்லேந்திக்கா ஏக்கா அது யாரு கால் வந்துட்டு வாடா இன்னுடா கையில் தேங்காய் பழம் வெத்தலை பக்கம் எலுமிச்சங்கனி கொடுத்துட்டியா இன்னொரு தான் கால் வந்துட்டு வா உன் மனைவி எங்கே இருக்கா சரி என்ன வேணும் உனக்கு முடியவே முடியாது 3 வருஷத்துக்கு நீ அங்கே தான் இருக்கணும் அங்கே இருந்தால் சில கோடிகள் உனக்கு கிடைக்கும் புரியுதா இப்போ நீ வரணும்னு நினச்சாலும் உன் துணை அங்கேருந்து வர்றதுக்கு மனம் கொடுக்காது புரியுதா ஏன்னா அவங்களுடைய லட்சியம் வந்து இங்கே இருந்தால் தான் நம்ம சரி வர முடியும் அப்படி அங்கே போயிட்டா அவங்களுடைய உழைப்புக்கும் வாழ்வுக்கும் நம்ம புருஷனுடைய உழைப்பு குழப்பமாகிடக்கூடாதுங்கிற ஒரு உள்மனம் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு அதை நீ தப்பாக நினைக்க வேண்டாம் உலகத்தில் பிறந்த அத்தனை பேருடைய உள்ளத்திலும் தோன்றக்கூடியது தான் அதனால் நீ தூரமாக இருந்து உதவி செய் 3 ஆண்டுகளுக்கு அங்கேயே இரு பல கோடிகளை பெற்று ஆனந்தமாக வந்து சேர்வாய் வீணான ஆசைப்படுங்க வந்தலாடா என் செல்ல மகனே வெற்றி அடைவாய் போ நல்லா இருடா நல்லா கர்மசாமிக்கு மத்தியானம் என்ன பார்த்து போங்க ஓகே உட்காருங்க கர்மசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி கால் வந்துட்டு வாடா தம்பி தேங்காயா பழமாடா எல்லாம் ஐயா மேலூர்லாம் போய் உட்காருங்க திருச்சி மாநகர் உட்காருப்பா என்னடா வேணும் உனக்கு கால் வந்துட்டு வா திருச்சியா வெளியில் வாங்க என்ன புண்ணியம் செய்தனை மனமே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போட்டி பொறாமையான மாந்திரிகம் சம்பந்தமான குளறுபடிகள் உன் குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கு புரியுதா உடன் பிறந்தவர்களால் உள்ள வேதனையும் பணம் சம்பந்தமான மனக்குழப்பமும் கடன்களால் தீராத துயரமும் அடைஞ்சிருக்க நீ இதையெல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் கால் வந்துட்டு வா அப்படியா கருப்புசாமி எப்போ கொடுப்பீங்க பொறுமையாக இருக்கும் அடுத்த திருவோணத்துக்குள்ளே உனக்கு வீடு கிடைக்கும்டா திருவோணம் எப்போண்டா வரும் ஆவணி மாதம் வரும் 1 வருஷ காலம் அவகாசம் இருக்குது ஜெயிச்சு தர இந்த வழக்கிலேருந்து உன்னை வெற்றியாக்கி உன் பங்கீடுகளை சரி பண்ணி தரேன் கல்வியை தேர்வான் நல்லா கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார் என்ன பிள்ளை மகன் மகன் மகள் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார் வரலாம் கட்டி கொடுத்தாளச்சா கால் வந்துட்டாங்க இன்னொரு தரம் கால் வந்துட்டாப்பா பிள்ளை சர்டிஃபிகேட்லாம் எங்கடா வச்சுருக்க உன் கண் பார்வையில் இருக்கா யார் பார்வையில் இருக்குது உன் கண் பார்வையில் இருக்கா ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து உனக்கு தெரியாமல் எடுத்து தன் பக்கத்தில் திருப்பி வச்சுக்கிடக்கூடிய நிலைமை இருக்குது மேலேருந்து சனி பகவானுக்கு சொன்னார் அடே இந்த பிள்ளையினுடைய மனநிலைகள் கொஞ்சம் குழப்பமடைந்திருக்கும் மனநிலைகள் மாறும் பெற்றோர்களை தாண்டி அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்குது சர்டிஃபிகேட் தேடக்கூடிய நிலைமைகள் வரும் எப்படி சர்டிஃபிகேட்டை தேடக்கூடிய நிலைமை வரும் ஏன் இன்றைக்கி கவர்மெண்ட் எவிடன்ஸில் சர்டிஃபிகேட்டு தேவைப்படுதா இல்லையா வேலைக்காக இருந்தாலும் சரி தானாக கல்யாணம் முடிச்சுக்கிட வேண்டிய நிலைமையாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் சர்டிஃபிகேட் இருந்தால் பிழைச்சிக்கலாம் அதனால் அது தேடக்கூடிய நிலைமை உனக்கு ஏற்படும் போன உடனே இடத்த மாற்றி விடா கால் விட்டு வா ஒருவர் மீது பாட்டு கேட்க அப்படி சத்தங்க வீணா சொல்ல முடியுதுன்னு நினச்சிக்கிடாத மகனே அந்த பிள்ளையுடைய மனசை பக்குவப்படுத்தி உன் கையில் ஒப்படைச்சி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் வேறு என்ன வேணும்ப்பா என்ன கோயில் கட்டப்புற என்ன அம்மன் உன்னுடைய குடும்ப கோயில் அது அப்படி தானே இப்போதைக்கு கட்ட முடியாது
தை மாதத்துக்கு பிறகு என்னை வந்து பார்த்து கட்டிக்கா, உன் கடன் தீரும், நான் பணம் வச்சுருக்கேன், ஐஸ்வர்யமாக இருப்பேன், போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? சொத்துக்கள் சம்பந்தமாக. என்னப்பா சொத்து எங்கே இருக்குப்பா? கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? இளமை மீண்டும் வருமா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம். கிழமை கிழமை வரலாம் வரலாம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக பணங்கள் மிக நஷ்டம், கடன்கள், மன உபாதைகள் அதிகம் இருக்குது. ஒரு இடம் சம்மந்தமான விஷயத்தை நான் கொஞ்சம் பத்திரத்தை படித்து பார்த்தேன். ஆனால் அவசியம் இல்லாமல் அதனுடைய நம்பர்கள்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்கா. அதனால் வில்லங்கம் தீராமல் எப்படியா விற்க முடியும்? அதை எப்படி மாற்றுறது? அதுக்கு வேண்டிய வழிவாக்கியால் உருவாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. வேறு என்ன வேணும்? இந்த விபூதியை கொண்டு அங்கே போடு, வெட்டியாக்கி தரேன், இடத்தையும் விற்று தரேன், நல்லா இருப்பா. சாப்பாடை முடிச்சுட்டு போகலாம். உடல்நிலை சம்மந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? உடல்நிலை சம்மந்தமாக என்னம்மா செய்து? உடல்ல எங்கே இருக்கான்? என்ன செய்தவனுக்கு? காலில் விட மாட்டீங்களா? வாரிய டக்குன்னு. ஏன்னா உங்களுக்கு என்ன செய்யுது? என்ன செய்தவனுக்கு? நீங்கள் ரெண்டும் ஒரு நிலைப்பட்ட மனதோடு காலில் விடலை. ரெண்டும் ஒன்று போல காலில் வந்து கும்பிட்டுவாங்க. போங்க. ஆச்சு பூச்சி கீச்சு வர்றான். ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. உங்கள் வீட்டு தெருவுக்கு அந்த பக்கம் போனால் ஓடை தண்ணீர் ஓடக்கூடிய பகுதி இருக்கா? குளம் இருக்குது, தண்ணி கிடக்கிற பகுதி இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு போக்கும்போனா தென்னை மரங்களாக தெரியுதா? இருக்குதா? தென்னை மரங்களாக தெரியுத. உங்கள் சாமி எங்கே இருக்காரு? குளத்துக்கரில் இருக்காரு. முத்துக்கருப்ப சாமி எங்கே இருக்காரு? முத்துக்கருப்ப சாமியை பார்க்கணும். கால் வந்துட்டு வா. அப்படியா? என்ன செய்தவனுக்கு? மனதை ஒருநிலைப்படுத்தி பக்குவமாக இருங்க. நீங்கள் குறி கேட்க போகிற இடங்களில் உங்களுக்கு யாரும் சரியாக சொல்ல மாட்டேங்காங்களே, துல்லியமான பதில் வரல. இப்போ உன் பிள்ளையினுடைய உடல்நிலையை காப்பாற்றி தந்தால் போதுமா? அவனுடைய மனதையும் காப்பாற்றணும், உடலையும் காப்பாற்றணும். வாழ்க்கையும் இப்போ வந்து நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விக்குறியில் ஓடிக்கிட்டு இருக்கான். செம்மையாக்கி தந்தால் போதுங்களா? இதுக்கு மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடி, சில இடங்களில் கோயிலில் போய் அப்படி பூக்கட்டி கேட்குறது மாதிரி, மனதிலே உத்தரவு கேட்குறது மாதிரி அறிகுறிகளை எதிர்பார்த்தீங்க. உங்களுக்கு பதில் கிடைக்கல. மாந்திரிகம் நடந்தது உண்மை, அதில் அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டதும் உண்மை. அவனை சரி பண்ணி தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? கால் விட்டுவாங்க. வா. இந்தாப்பா செம்மையாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்க வாங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா? தீர்த்து தரேன். சொல்லக்கூடாது. சொன்னால் தீர்க்க மாட்டேன். நீ ஆளை பார்த்துக்கிடுவியா? சரி, சந்தோஷமாக இருப்பா. சாப்பிட்டு போப்பா. வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்காங்க. யாருப்பா அது? வெளிநாடு சம்பந்தமாக கேட்டது யார்? திருச்சி மாநகர் ஃபாரின் சம்பந்தமாக நீ கேட்டிருக்கியா? ஃபாரின் சம்பந்தமாக என்ன கேள்வியா? வாங்க.
வரட்டும், என்ன நடந்துரும்னு பார்த்துருவோம். அதையும் தான் இப்போ தான் கொடுக்க. என்ன வெளிநாட்டுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே இப்போ தான் கறியெல்லாம் கொடுக்கீங்களா? இன்னும் கொடுக்கல. நில்லுங்க. பாஸ்போர்ட் எடுத்து பயன் இல்லாமல் வீட்டில் இருக்குது. யாருக்குமா அது? பாஸ்போர்ட் எடுத்து பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள். யார்? திருச்சி எல்லை. யாருக்கு எடுத்திருக்கிய? வாப்பா, பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா? எடுத்து வச்சுருக்கீங்களா? யாருக்கு? ஏன் அதுக்கு அடுத்த முயற்சி பண்ணலையா? கால் வந்துட்டு வாங்க. அதான் பாஸ்போர்ட் எடுத்து பயனடையாமல் இருக்கிறது. சும்மா தான் கையை தூக்குறேன். என்ன இவ்வளோ வந்தது போதாதா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். ஸ்ரீரங்கநாதா, ஸ்ரீரங்கநாதா. நீங்கள் இருக்கிறதுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் எவ்வளோ தூரம்? போய் கும்பிட்டீங்களா? என்னைக்காது கும்பிட்டுருக்கீங்களா? 3 கேள்வி கேட்டுக்காங்க. என்னமெல்லாம் வேணும்? 3 கேள்வி என்கிட்ட கேட்டுக்கலாம். என்னமெல்லாம் வேணும்? 1 கடன், இன்னொன்று 2 கால் வந்துட்டு வரலாம். ஏன்னா 3 கேள்விக்கு விட சொல்லிட்டான்னு சாமி சொல்லியிருக்காரு. அதுதான் கருப்பசாமி. வா, தொழில் வியாபார ஸ்தாபனம் ஏதாவது வைக்கலாமா? பக்கத்தில் வாங்க. உன்னுடைய ஸ்தாபனத்தை போய் நான் பார்த்தேன். 1.5 வருஷ காலமாக எந்த ஒரு லாபமும் கிடையாது, பழைய ஜனவசியம் கிடையாது, சும்மா இருந்து தூங்கி எந்திக்கிறது மாதிரி உள்ள மனநிலைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? அந்த தொழிலை வளமாக்கி துலக்கமாக்கி தரேன். முதல் உத்தரவு. என்னப்பா, இப்போ இருக்கிற இந்த கடனுக்கு விற்று கொடுக்கறதுக்கு ஒரு வழி வகுத்தா போதும், அதை வச்சு பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் அந்த வழியை இப்போதைக்கு பண்ண வேண்டாம். 3 மாதங்களுக்கு பிறகு நானே நல்ல மார்க்கத்தை தாரேன். பொறுமையாக இருங்கள். நீ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சா உன் மேலே வழக்கு பதிவு பண்ணி உன்னை குற்றவாளி ஆக்கணும்னு நான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. புரியுதா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதிர்பார்க்காம உனக்கு விசாவை அனுப்பி ஏற்பாடு பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. சரி வாங்க. இந்த கனியை கொண்டு உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தில் வை, வெற்றி அடைவாய். இந்த பணத்தை கொண்டு பூஜேரியில் வச்சு என்னை கும்பிடு. என் போட்டா வாங்கிட்டு போ, கடன் தீரும். ஒரு பிள்ளை சொல்ல கக்கும், ஒரு பிள்ளை தானாக வாழ்க்கையை அமைச்சுக்கிடும். சரியா? தட்டாத, நல்லா இருக்கலாம். மத்தியானம் என்னை பார்த்து போங்க. கர்மசாமிக்கு. கை கால் வலி, நரம்பு சம்பந்தமாக பிணி உடையவர் யார்? யார்ப்பா? கை கால் வலி, நரம்பியல் சம்பந்தமாக வலி வேதனை உடையவர். திருச்சி மாநகர், நரம்பு சம்பந்தமாக வலி உடையவர். என்னையா செய்து? அது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுது சாமி. நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை. வீட்டில் யாருக்காவது வாதம், நடக்க முடியாத கொலை யாருக்கு இருக்கு? வீட்டில் யாருப்பா? யாருக்குயா? கால் வந்துட்டு வரலாம். எந்த மூலை முடுக்கலையா ஒருத்தர் கிடப்பான். என்ன? கர்மசாமிக்கு பக்கத்தில் வரலாம். அதிகமான வார்த்தை பேசக்கூடியவன் நீ, நிறைய விவரம் சொல்லக்கூடியவன், எல்லா விவரமும் தெரிஞ்சு முட்டிக்கிட்டு குனியக்கூடிய குணம் உனக்கு. கால் வந்துட்டு வா. என்னப்பா அறுவை சிகிச்சை எதுவும் செஞ்சாங்களா? இப்போ அவங்கள பற்றி பேசணுமா உனக்கு பேசணுமா? என்ன செய்யணும்? நல்லா புரிஞ்சுக்காப்பா. உன் டாக்குமெண்ட் வேறு ஆள் பேருக்கு போலித்தனமாக மாற்றியாச்சு. உன்னுடைய இடம் உனக்கு கிடைக்காது. இப்போ போனால் உனக்கு உயிருக்கு ஆபத்து வரும். கால் வந்துட்டு வா.
அதனால் அந்த இடத்த முதல்ல உன் மனதுக்கு தவறாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டவன் யாருன்னு உனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். அவனை மட்டும் பிடிச்சிட்டேன்னு சொன்னால் உனக்கு ஒரு வழியும் கிடச்சிரும், விஷயமும் கிடச்சிரும். ஆனால் நீ தனியே போய் அவன்கிட்ட பேசக்கூடாது, தக்க துணையோடு போகணும். அப்படின்னா உனக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். 1.5 மாதம் டைம் இருக்குது, செம்மையாக்கி தர. அந்த இடம் சொந்தமாக ஒரு பிரயோஜனம் கிடைக்கும், அது உனக்கு பணமாக கிடைக்கும். ஜெயிச்சு தரேன், இப்படி வெற்றி கொண்டு பார்த்துட்டு போ. கர்மசாமிக்கு ஹார்ட், இதயம் ஹார்ட் சம்மந்தமாக யார் பாதிப்பு? இது என்னது? கனி எப்போ கொடுத்தீங்க? கால் வந்துட்டு வாங்க. ஹார்ட் சம்மந்தமாக யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கா? அப்படியாம்மா? கால் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான். குடும்பியை பிடிச்சி காட்டுவேன். 3 ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மன வருத்தங்கள், பண விஷயங்களுடைய நஷ்டங்கள், இவைகளெல்லாம் ஏற்கனவே லைட்டாக வந்து உங்களை வேதனைப்படுத்தியது உண்டு. பிள்ளைகள் சம்பந்தமாக மனக்கோளாறுகளும் ஏற்பட்டது. ஆனால் இப்போ அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடியதில் உயிர்கண்டம் இல்லைன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாரம் கேட்டுக்கா, வேறு என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடுங்க, பார்க்குறேன். அப்படியா அப்படியா அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்டது மாதிரி தெரியுது. எங்கே இடிச்சுக்கிட்டீங்க? தெளிவாக சொல்லுங்கள், எங்கே இடிச்சுக்கிட்டீங்க? ஆக்சிடெண்ட், வண்டி இடிச்சுக்கிட்டுதா? மோதிட்டாங்க. அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றியை தரேன், உங்கள் மேலே குற்றம் இல்லை. புரியுதா? ஒரு வக்கீல் உங்கள்கிட்ட வந்து பேசுவார், அதில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதில் கொஞ்சம் பண நஷ்டமாகும். தேவையில்லாமல் மாட்டிக்கிட வேண்டாம், காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? வக்கீல்கிட்ட சொல்லி ஜெயிச்சு தரேன். என்னைய மனத்தில் வச்சுக்கா, ஜெயிச்சுடுவோம் போ. அதான் பிள்ளைகளை பற்றி அதில் சொன்னேன், நீ வாயை திறக்கறிய. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும், பணிகளும் கிடைக்கும். என்னை பார்த்து போங்க, ஆத்திரப்படுறாங்க. உட்காருங்க. கர்மசாமிக்கு கரூர் எல்லை, கரூர். என்ன மாலைகளை வாங்கிக்கிடுவோமா? நிறைய பேர் காத்து கிடக்காங்களே. ஆமாம், கரூர். கரூர் காலில் வந்துட்டு வரலாம். தொழில் தகுந்தமாக கேட்க வந்து யாருப்பா? காலில் வந்துட்டு வரலாம். மகனே அருகினில் இருப்பாயடா, உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கமும். வாப்பா. எந்த ஊரியா? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். மகாளியம்மன் ஒரு அம்மா வராளே, எங்கே இருக்கா? இருக்காளா? கர்மசாமியும் வரார, இருக்காரா? ஆனால் வீட்டுக்குள்ளே 2.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய பிள்ளை சம்பந்தமாக நீ எடுக்கிற முடிவுகள் பூரா மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். வாழ்க்கை சம்பந்தமானதும் அப்படி தான் இருக்கும், தொழில் சம்பந்தமான விஷயமும் அப்படித்தான் இருக்கும். உன் சொல்லுக்கு மாறுபட்ட குணமும் சூழ்நிலைகளும் இப்போ வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் இது அமைதிக்கு வருமா, இல்லை இஷ்டப்படியே விட்டுறட்டுமா அப்படிங்கிற மனக்குழப்பத்தோடு என்னைய பார்க்க வந்திருக்கலாம். உண்மையா? கால் வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு பாலத்துக்கு கீழோடி வந்து வலதுபுறமாக ஒரு ஊருக்குள்ளே திரும்புது. எந்த ஊரியா அவங்க ஊர்? அஞ்சூர். அப்படியா? கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும் தம்பி? கொஞ்சம் கண்ணை முடிக்காடா. அவசியமில்லாமல் ஓராண்டுக்கு முன்னால் ஒரு மோதலும்
மனக்குழப்பமும் நடந்தது. சரிதானா? அதில் உன்னுடைய பணங்கள் வேஸ்டாகி சட்டப்படியான சந்திப்புகள் நடக்கக்கூடிய நிலைமைகள் வருமோ என்னும் குழப்பமும் உனக்கு ஏற்பட்டது. கால் ஒன்றுவா கர்மசாமி வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் ஆரம்பித்தானே, அதில் தான் இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இனி ஒரு ஆஃபீஸ் நடத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரேன், புரியுதா? பணம் சம்மந்தமாக அதில் நிறைய நஷ்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் ரிலீவ் பண்ணி வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இன்னொரு விஷயம் இருக்குது, சொல்லணுமா வேண்டாம்னு பார்த்துக்கிறேன். உன்கிட்ட பழகிற ஒரு பழக்கம் உடைய ஒரு ஜீவனால் உன்னுடைய பணங்களும் உன் மனசும் அடிக்கடி பாதிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நட்பு உனக்கு வேணுமேல? நட்பு பக்கத்தில் வா. பணத்தை வாங்கி தந்துட்டு அதை அப்படி கட் பண்ணி விட்டா போதுமா? இந்த அப்படி இது என்னடா புரிஞ்சுக்கிட்டியே? கெட்டிக்கார பேடா. இந்தா நல்லாக்கி தரேன், பணம் வாங்கி தரேன். என்னை பார்த்து போ மகனே. ஐஸ்வர்யா இவரை மாதிரியா? சரி காடு. மார்கழி திருவாதிரை காலம் வர கொஞ்சம் பொறுமையாகிடு. ஜெயிக்க வைக்கிறேன். போ, டாக்குமெண்ட்லாம் பத்திரம் வச்சுக்காங்க. என்ன எடுத்து வச்சுக்காடா? ஓ, ஜெராக்ஸ்லாம் எடுத்து வை. ஒரிஜினாலிட்டி உங்கள் பக்கத்தில் இல்லை, உண்மையா இல்லையா? டாக்குமெண்ட்லாம் எங்கே வச்சுருக்கிய? இருக்கா? ஜெராக்ஸ்லாம் எடுத்து கையில் வச்சுக்கா. அதான் பார்த்துக்கா, நான் பார்த்து சொல்கிறேன். ஆத்திரப்படாத, கண் கலங்காத, தைரியமாக இரு.